தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/6/2023 செவ்வாய்க்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 10:47 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நேற்று முன்தினம் சொன்ன ஜோதிட பழமொழிகளினுடைய தொடர்ச்சி. ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நெருமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஆணி மூலம் அரசாளும் அப்படின்னு நம்ம கருதணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் நூலாடாது, மகம் ஜெகத்தை ஆளும், பரணி தரணி ஆளும், கன்னிச்செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி அதற்குரிய விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்கிறோம்னு சொன்னேன். அதில் ஒன்று, நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது இந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கவங்க, உடலால் இயங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு அந்த நாளும் கோளும் பார்க்க வேண்டியது இல்லையா. நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் மற்றவங்க தான் இதெல்லாம் பார்க்கணும். அதே நேரத்தில் திங்கள் துக்கம் கேட்டால் திரும்ப கேட்பாருங்கிறாங்க. கிராமப்புறங்களில் இன்னும் இருக்குது. திங்கட்கிழமை அன்னைக்கு துக்க சம்பவம் நடந்துச்சுன்னா, துக்க சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு போக முடியாதவங்க மறுபடியும் என்னைக்காவது போய் கேட்பான், ஒரு வாரத்துக்குள்ளே போய் கேட்போம்னு இருப்பாங்க. அந்த சம்பவத்துக்கு போக முடியாது, அவங்க வேலையாக போயிடும் அல்லது எங்கேயாவது வெளியூரில் இருப்பாங்க. திங்கட்கிழமை போய் கேட்கலாமா அப்படின்னா, திங்கட்கிழமை போய் கேட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு துக்க சம்பவம் அந்த வீட்டில் நடந்துருமா. ஆகையினாலே திங்கள் கேட்டால் திரும்ப கேட்பார்னு சொல்லி பயந்து திங்கட்கிழமை இது மாதிரி துக்க சம்பவத்தை கேட்க போக மாட்டாங்க, விசாரிக்க போக மாட்டாங்க. அது நல்ல அந்த பழமொழி ஒன்று. அதுக்கு பிறகு செவ்வாயோ வெறுவாயோங்கிறாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாதான். செவ்வாயோ வருவாயோங்கணும். இந்த காலத்தில் யுகமே இது கலியுகம். விளக்கெல்லாம் தலைகீழாய் எரியும் காலம். இப்போ அந்த காலத்தில் தூண்டாமணி விளக்கு, அகல் விளக்கு எல்லாம் மேல் நோக்கி தான் எரியும். இப்போ பாருங்கள், மின் விளக்கு எப்படி எரியுது, மேலேருந்து கீழே தொங்குது. விளக்கெல்லாம் தலைகீழாக எரியும் காலம். என்றைக்கு விளக்கு தலைகீழாக எரிகிறதோ அன்றைக்கு கலியுகம் ஆரம்பம்னு ஒரு அறிஞர் சொன்னாராம். அது மாதிரி இருக்கு. இந்த கலியுகத்தில் செவ்வாய் என்பது தைரியக்காரகன். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் அதிகாரத்துவ யோகம் வரும். அதனால் அது வருவாய்க்கு அதிக வழிவகுக்குமே தவிர அது வெறுவாய்ன்னு சொல்லக்கூடாது. செவ்வாய் இப்போ விருச்சிக ராசிக்கார மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கும். ஒரு சில சமயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கே செவ்வாய் நல்லா இருக்கும். ஒரு உயர் அதிகாரி எனக்கு தெரிஞ்சவர் எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவார். இன்றைக்கு உலக புகழ்பெற்றவராக இருக்கார். பொதுவாகவே அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த கிரக பழமொழிகள் எல்லாம் இருக்குது. பழமொழிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கேற்ற விதத்தில் நம்ம ஜாதகம் இருக்கா. நமக்கு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை எந்த செயலுமே நம்ம செய்யலாம். அதனால் ஒன்றும் தவறுகள் கிடையாது. செய்து பார்க்கின்ற பொழுது அதில் வெற்றி கிடைத்தால் நம்ம அதில் ஏற்றுக்கொள்வதிலே தவறு கிடையாது. அதே போல் வெள்ளிக்கிழமை கொல்லிக்கு ஆகாதுங்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை வெள்ளிக்கிழமை பிறந்தா கொல்லிக்கு ஆகாதுன்னா என்ன, அந்த தந்தைக்கு அவ்வளவு பிடிச்சிக்காது அல்லது தந்தைக்கு அவ்வளவு முன்னேற்றத்துக்கு தடுக்கும்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் உள்ளபடியே வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்து தந்தை மகன் உறவு நல்லா இருக்கவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். தந்தை மகன் உறவு புனிதப்படணும்னா அதுக்கு 2 ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, ஒன்று தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு பிரிதொரு முறை சொல்கிறேன். பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஜாதகத்தில் சுக்கிரபலம் எப்படி இருக்குது, தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம், அவருடைய ராசியிலேருந்து பையனுடைய ராசியிலேருந்து 9ஆம் இடம் எப்படி இருக்குது, அதே போல் தந்தையினுடைய ராசியில் அதுலேருந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த 2 கிரகங்களையும் நம்ம சமப்படுத்தி பார்த்து அதற்குரிய ஆலயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆலயங்களுக்கு போய் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நானே நிறைய பேர் கூட்டிகிட்டு போய் பரிகாரங்கள் செஞ்சு அவருடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆகையினாலே இது போன்ற ஒரு பழமொழிகள் வந்தாலும் கூட நம்முடைய சுய ஜாதகம்தான் இந்த 12 கட்டம் இருக்கே, நாம் தீர்த்திக்கிற திட்டங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த கட்டங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த கட்டத்தை அடிக்கடி நாம் சரிபார்த்துக் கொள்வதும் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆகையினாலே என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வேலைகள் கிடைத்து வேதனை நீங்குகின்ற நாள் இந்த நாள். உத்தியோகத்திற்காக பல நாட்களாக அலைந்தும் ஆராய்ந்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணிபுரிய நல்ல இடம் கிடைக்கப் போகின்றது. அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும், வளர்ச்சி கூடும், குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இன்று உங்களுக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறுகின்ற நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, மனைவி மக்களோடு கருத்து வேறுபாடு, அங்கு பணிபுரியும் இடத்தில் கருத்து வேறுபாடு என்று பலவித சிக்கல்களிலும் மனக்குழப்பத்திலும் இருந்த உங்களுக்கு இன்று அதிலிருந்து விடுபடப் போகின்றீர்கள். கலகலப்பான தகவல் இன்றைக்கு காலை நேரத்திலேயே உங்களுக்கு வரலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான தகவலும் வரலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். வீடு இடம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:15 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். வாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவும் உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். கடகராசி நேயர்களே, மாலை 4:15 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். உங்கள் ராசிநாதன் சந்திரன் ராசிக்குள் வருகின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நினைத்ததெல்லாம் நிறைவேறும். கரைந்த கையிருப்புகளை எல்லாம் மீண்டும் இன்று சேர்த்து விடுவீர்கள். செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள என்ன செய்யலாம் என்றெல்லாம் யோசிப்பீர்கள். இன்று உங்களுக்கு நண்பர்களும் நல்ல தகவலை தருவார்கள். விலகிச் சென்ற உறவினர்களும் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து கூட உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பிரியமானவர்களோடு கூட பிரச்சனைகள் வரலாம். விரயங்கள் கூடுகிறதே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். காலையில் வந்த பணம் உடனடியாக செலவாகிவிட்டதே, பணம் கைக்கு வந்த மறுநிமிடம் செலவாகி விடுகிறதே, சேமிக்க இயலவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. திடீர் திருப்பங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது உகந்தது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஊதிய உயர்வால் உள்ள மகிழும் நாள். உத்தியோகத்திலே நீண்ட நாட்களாக ஊதிய உயர்வு கிடைக்கவில்லையே, உத்தியோக உயர்வு வரவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டால் அது இன்று நிறைவேறப் போகின்றது. உறவினர்களின் பாசமழையில் நனைவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இடம் பூமி வாங்கும் யோகம் அல்லது கட்டிய வீடை பழுது பார்க்கும் யோகம் போன்ற சுப விரயங்கள் செய்யும் அமைப்பும் உண்டு. இந்த நாள் யோக நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வரவு உயர்ந்தாலும் கூட செலவுகளும் இருமடங்காக உயரும். உங்கள் ராசிக்கு 9 புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம், சுக்கிர மங்கள யோகம் என்றெல்லாம் இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்திலே சனி. பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். பிள்ளைகள் படித்து முடித்து வேலையில்லாமல் வீட்டில் இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். சரி, வேலை கிடைத்த பிள்ளையாக இருந்து திருமணம் முடியவில்லை என்று கவலைப்பட்டால் திருமணம் முடிவதற்கான அறிகுறிகள் தென்படும். பொதுவாக இன்று பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:15 வரை சந்திராஷ்டமம். காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பாகத்தான் இருக்கும். எதையும் நீங்கள் தீர்மானிக்க முடியாது. மனத்தெளிவோடு செயல்பட இயலாது. அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்ற குழப்பத்தோடு இருப்பீர்கள். ஆனால் மாலை நேரம் உங்கள் மனக்கலக்கம் அகலும். தேவையான வசதிகள் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உண்டு. இந்த நாள் யோகமான நாளாக மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மாறலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரம் மயக்கமாக இருக்கும். மாலை நேரத்திலே 4:15 மேல் சந்திராஷ்டமம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் பகையாகி போவார்கள். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கடினமாக இருக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாகலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, 2 சனி இருக்கின்றார். 2 சனி இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். வாழ்க்கை துணை வழியேயும் உங்களுக்கு வரவு வரும். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு வரவு உண்டு. காரணம், அவர்களுக்கு படித்து முடித்து இருந்தால் வேலை கிடைக்காமல் இருந்தால் இப்பொழுது வேலை கிடைக்கலாம். குடும்பத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக வரலாம். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருக்கும் உங்களுக்கு அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாம். அதே நேரத்தில் சில புதுமைகளையும் நீங்கள் செய்து மற்றவர்களை வியக்க வைப்பீர்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் இன்று கிடைக்கும். திறமை வெளிப்படும் நாள் இந்த நாள். திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடைபெறும். இந்த நாள் யோக நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். எதையும் நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க இயலாது. இது செய்வோமா அதை செய்வோமா என்ற மனக்குழப்பத்தில் இருப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது. சொந்தங்களையும் நீங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது. உத்தியோகத்துக்கு கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். இந்த நாள் எச்சரிக்கை தேவை. மீனராசினியர்களே, உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மூத்தவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு வழிவகுக்கும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் அருளாளர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு கை கொடுக்கின்ற இந்த நாளில் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வழக்குகளில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.